வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. மாறி ராஜிய கோவிலுக்கு வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ராஜியோட கையை பிடிச்சிக்கிட்டு, ராஜி நீ தான் உங்க வீட்டில் பேசணும், அவங்க குமார் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் ராஜி அப்படின்னு மாறி கெஞ்ச ராஜி அதிர்ந்து போறாங்க. நான் எப்படி சித்தி அதை பண்ண முடியும் அப்படின்னு ராஜி திடுக்கிட்டு போய் கேட்க, நீ நினைச்சா பண்ண முடியும் ராஜி, நீ நினைச்சா உங்க வீட்டுல பேச முடியும், நீ பேச முடியுங்கிறாங்க மாறி. என்ன சித்தி பேச சொல்றீங்க? அரசிக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க சொல்றீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, வழியிற கண்ணீரை அவசரமா தொடச்சிக்கிட்டு, நான் சொன்னேனா அப்படி? அரசிக்கு நடந்தது ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்னேனா? யாருக்குமே நடக்க கூடாத விஷயம்தான் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு, நான் அதை இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா அதுக்காக என் பிள்ளையோட வாழ்க்கை அழியணும்னு இல்லைல்ல. சொல்லு, உனக்கே தெரியும் குமார் பண்ற பொறுக்கித்தனத்துக்கெல்லாம் கூட நிக்கிற ஆள் நான் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அவன் ஏதாவது தப்பு பண்ணா முதல்ல கேட்குற ஆள் நானா தான் இருப்பேன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் அவன் பண்ணினது தப்புங்கிற இடத்துல தான் நான் நிக்கிறேன். ஆனா நான் அவனை பெத்து தொலைச்சிட்டேனேடி, பெத்து தொலைச்சிட்டேன். என்ன பண்றது? எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாறி கதறி கதறி அழ. ராஜிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மறுபடியும் கண்ணை தொடச்சிக்கிட்டு, இங்க பாரு, பிறந்ததுல இருந்து அவங்க நம்ம எதிரி குடும்பம், அவங்கள பழி வாங்குறது தான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம்னு உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த மாதிரியே தான் அவனையும் வளர்த்தாங்க. அவனும் அந்த கோவத்தோடையே தானே வளர்ந்தான். நீ கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போய் 2-3 நாள் கழிச்சு அந்த எதிர் வீட்டு பையனோட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நின்ன. உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆனா அதுக்கப்புறம் நாங்க என்னெல்லாம் அனுபவிச்சோன்னு உனக்கு தெரியுமா? வெளியில இறங்கி நடக்க முடியல. தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன் அத்தனை பேரும் அந்த கேள்வி கேட்டாக, அவமானப்படுத்தினாக, கத்தி மாதிரி வார்த்தையால குத்தி கிழிச்சாக அப்படின்னு ராஜியோட குற்ற உணர்வை தூண்டி விட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் குமார் அந்த மாதிரி பண்ணிட்டாமா. நாம அனுபவிச்ச அவமானத்தை எதிர் வீட்டு ஆளுங்களும் அனுபவிக்கட்டும்னு நினைச்சான். அவன் நினைச்சது ஒண்ணு, அந்த பொண்ணு அரசி நினைச்சது ஒண்ணு, அந்த ஆண்டவன் நினைச்சது ஒண்ணுன்னு இப்போ அவன் ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லி மாறி அழறாங்க. ஐயோ, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் அப்படின்னு ராஜி சொல்ல, கையெடுத்து கும்பிடுற மாதிரி, உன் காலில் வேணாலும் விழறேன் ராஜி அப்படின்னு குனிஞ்சி ராஜியோட காலை பிடிக்க போறாங்க. ராஜி பதறி அடிச்சு, சித்தி சித்தி என்ன சித்தி இது, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்தி ராஜி தூக்கி விட, எனக்கு வேற வழி தெரியல, எப்படியாவது பேசி உங்க அண்ணனை வெளியில விட சொல்லு அப்படின்னு ராஜியோட கைய பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க மாறி. விட சொல்லுமா அப்படின்னு தலையை அந்த கை மேலேயே கவிழ்த்துக்கிட்டு ரொம்ப அழறாங்க. ராஜி சித்தின்னு கூப்பிட, சித்திக்காக, உன் சித்திக்காக இதை நீ பண்ணுமா அப்படின்னு மாறி ரொம்ப அழுதுகிட்டு நிக்க, சித்தி நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான். ஆனா மாமாவும் எங்க வீட்டு ஆட்களும் இருக்க கோவத்துக்கு என்னால இத அங்க போய் பேசக்கூட முடியாது அப்படின்னு ராஜி சொல்ல, அப்ப இவ்வளவு நேரம் இவகிட்ட பேசினதெல்லாம் வேஸ்டாங்கிற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க மாறி. மூச்சுக்கு 300 தடவை எங்க வீட்டு ஆளுங்க எங்க வீட்டு ஆளுங்கன்னு சொல்ற, எப்ப இருந்துடி அவங்க உன் வீட்டு ஆளானாங்க சொல்லு? இப்ப கொஞ்ச நாளா தானே, அதுக்கு முன்னாடி நாங்க தானே உன் வீட்டு ஆளுங்க, அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்க, இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. ராஜிமா நல்லா யோசிச்சு பாரு, நீ மட்டும் கல்யாணத்துக்கு முத நாள் ஓடி போகாம இருந்திருந்தா, நாங்க பார்த்திருந்த மாப்பிள்ளைய மட்டும் நீ கல்யாணம் பண்ணி இருந்திருந்தா, உன் அப்பாவும் சித்தப்பாவும் அவமானப்படாம இருந்திருந்தா, குமார் இப்படியெல்லாம் பண்ணுவானா சொல்லு சொல்லு, பண்ணுவானா? அவங்களோட அவமானத்தை கூட இருந்து பார்த்தவன் என் பையன், அதுக்கு பழிவாங்க தான் இவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சுட்டான். நடந்த எல்லாத்துக்கும் நடக்கிற எல்லாத்துக்கும் உனக்கும் பொறுப்பு இருக்கு ராஜி. ஏன்னா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சவ நீதான், அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு மாறி அழுகியோட சொல்ல, எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சவன் நான் தான், இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்குதான். ஆனா என்னால என் வீட்டுல நீங்க சொன்ன விஷயத்த பேச முடியாது சித்தி அப்படின்னு ராஜு உறுதியா சொல்லிட, மாறி மறுபடியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளவு சொல்லி இந்த பிள்ளை அதோட நிலையிலேயே நிக்குதேன்னு அப்பட்டமா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னால அண்ணனுக்காக வருத்தப்பட முடியும், சாமி கிட்ட வேண்ட முடியும், ஆனா கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கேட்க முடியாது சித்தி அப்படின்னு ராஜு சொல்லிட, மாறிக்கு உலகமே தலைகீழா சுத்துது. இந்த இடத்துல நான் என் அண்ணனை பத்தி மட்டும் யோசிக்க முடியாது, அரசிய பத்தியும் யோசிக்கணும், மாமாவை பத்தியும் யோசிக்கணுங்கிறாங்க ராஜி. ஓஹோ ஹோ ஓ, நீ வாழ போன இடத்துல நீ நல்லா இருக்கணும், அதைத்தானே சொல்ல வர்ற?
அப்படின்னு மாறி கோவத்தோட கேட்க, சித்தி நான் அப்படின்னு ராஜு தயங்கிட்டு நிக்கிறாங்க. கண்ணை நல்லா அழுத்தமா தொடச்சுக்கிட்டு, நல்லா இருமா, நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு, உன் குடும்பம் உன் வாழ்க்கைன்னு நீ சந்தோஷமா இரு. ஒத்த புள்ள நான் பெத்த புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தினம் தினம் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு நானும் போய் சேர்றேன் அப்படின்னு மாறி வெறி பிடிச்ச மாதிரி கத்த, சித்தி அப்படின்னு ராஜு கூப்பிட, வேண்டாமா வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும்னு நம்பி நான் பேச வந்தேன் பாரு, ஏன் தப்புதாம்மா, ஏன் தப்புதான், நீ நல்லா இருமா, நல்லா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க மாறி. ராஜி சித்தி சித்தின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம எப்படி போறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ராஜி. நைட் ஆகுது. பாண்டியன் ஃபேமிலியில கொஞ்சம் பேரு மேல சோஃபாலையும் லேடிஸ் எல்லாம் கீழே பாயிலையும் உட்காந்து துணியை மடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது எவ்வளோடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, 2500 சரவணன். கோமதி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயோ மணி 9:45 ஆச்சே, நீங்க எல்லாரும் இன்னும் எம்பிட்டு நேரம் சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறிய அப்படின்னு கேட்க, அக்கா செந்தில் வந்துடட்டும், வந்த உடனே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோங்கிறாரு பழனி. ஆமா, அவன் வர்ற மாதிரி தான் தெரியலையேங்கிறாங்க கோமதி. வந்துருவான்க்கா வந்துருவான் பொறுங்கிறாரு பழனி. மீனான்னு கூப்பிட, மீனா ரூம்குள்ள இருந்து வந்து என்னத்தன்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க. வந்து அது செந்தில் எங்கடி, எப்பதான் வருவான் அப்படின்னு கோமதி கேட்க, நானும் அவங்களுக்கு தான் அத்தை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வரேன்னு சொன்னாங்க, வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ திரும்ப ஃபோன் பண்ணி தான் பாரேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுவீங்க, அண்ணே வேலைக்கு தானே போயிருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, இவன் ஒருத்தன் அப்படின்னு கோமதி சலிச்சுக்க, வேலைக்கு போனா நேரத்துக்கு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா தம்பி என்னைக்கும் லேட்டா வர்றது இல்லையேப்பா, என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அவன் வர்ற வரைக்கும் வீட்டுல எல்லாரும் சாப்பிடாம உட்கார்ந்துருப்போன்னு அவனுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் மீனா நீ வேணா ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு மயிலி ஏதோ புது ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுக்க, மீனா ஏதோ சொல்ல வர, ஏய் நீ வேற முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, இப்பதானே நான் அவளை ஃபோன் பண்ண சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு வாயை முடிக்கிறாங்க மயிலு. தெரு தெருவா சுத்தி தீபாவளி சேல்ஸ் பண்ற வண்டிக்காரன் மாதிரி வண்டி ஃபுல்லா மூட்டைங்களோட, சாரி கட்டப்பைங்களும் வேற சில லக்கேஜுங்களுமா வண்டியை வந்து நிறுத்துற செந்தில் அண்ணன்னு கூப்பிடுறாரு. அடுத்து கதிரன்னு கூப்பிடுறாரு. கோமதி திடுக்குன்னு நிமிந்து பார்க்க, டேய் வெளியே நின்று கத்திட்டு இருக்கானாட்ருக்கு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அம்மா அண்ணன் வந்துருச்சு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, செந்திலா அப்படிங்கிறாரு பழனி. மறுபடியும் செந்தில் அண்ணன் கூப்பிட, ஏன் கோமதி வாசல் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வரமாட்டானோ, ஒரு ஆள் போய் கூட்டிட்டு வரணுமாக்கும், ஏன்பா அவனை ஆராத்தி எடுத்து கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்கிறாரு பாண்டியன். எதுக்கு இப்ப எல்லாரும் கடுப்பா இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஏய் சும்மா இருடா, அடுத்து நீ சண்டைய ஆரம்பிக்காத அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, கதிரு அப்படின்னு கூப்பிடுறாரு செந்தில். உள்ளர உட்கார்ந்து ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர செந்தில் கரடி மாதிரி இத்தனை தடவை கத்தியும் யாரும் எட்டி கூட பார்க்கல. வா கதிரு அப்படின்னு சரவணன் எழுந்திருக்க, வான்னு அவரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அண்ணன் அடுத்த தடவை கூவிடுறாரு செந்தில். 2 பேரும் வெளியே வர, வாங்க வாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, செந்தில் என்ன இதெல்லாம் அப்படின்னு அதிர்ச்சியாகி கேட்கிறாரு சரவணன். அண்ணே என்னது இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு கதிரு. அதெல்லாம் சர்ப்ரைஸ், என்னங்கிறத உள்ளர வந்து சொல்றேன், ஆளுக்கு ஒரு 2 பேக தூக்கிட்டு போங்களேன், என்னால எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது, இந்தா கதிரு எடுத்துட்டு போய் என்ன கதிர்கிட்ட கொஞ்சம் பேக கொடுக்குறாரு. சரவணனும் கொஞ்சம் பேக் எடுக்கிறாரு. அண்ணே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கதிர் கேட்க, அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, வா உள்ளர போய் பாத்துக்கலாங்கிறாரு செந்தில். 3 பேரும் கைக்கு 4 பையா தூக்கிக்கிட்டு உள்ளர வர, ஏய் அப்படின்னு அதிர்ச்சியுமா ஆச்சரியமா பாக்குறாரு பழனி. என்னடி இது அப்படின்னு பாண்டியன் கேட்க, தெரியலீங்களேங்கிறாங்க கோமதி. அரசியா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ன செந்தில் தம்பி இம்புட்டு பைய கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு மயில கேட்க, அங்க ஒரு சோஃபால உட்கார்ந்துகிட்டு, அது வந்து எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான், என்னோட முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. இருக்கிற பேக் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கோமதி கன்னத்துல கைய வச்சுட, சுகன்யா ரொம்ப ஆர்வமா எட்டி பாக்குறாங்க, பேக்ல ஏதாவது தெரியுதானே, அதுக்குள்ள துணிதான் இருக்கும், பாம்பா இருக்க போகுது, ஒருவேளை பாம்பு இருந்தா கூட அதை எட்டி பார்த்துருக்கோம். மயிலும் ரொம்ப சர்ப்ரைஸா ஒரு பேக் எடுக்கலான்னு பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாங்க. என்னப்பா என்ன இது, ஒரு 4-5 பேக் இருக்கும் போல இருக்கேங்கிறாரு பழனி. செந்தில் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க,
எல்லா பையிலையும் பை நிறைய காசு அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்களா சம்பளமா அப்படின்னு பழனி கேட்க மாம்ஸுங்கிறாரு செந்தில். இல்லப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், ஆர்வமா இருக்கா இல்லையாங்கிறாரு பழனி. அவ்வளவுதான், அம்பட்டையும் வேட்டு வச்சுட்டு வந்துட்டாராங்கிற மாதிரி மீனா நின்னுட்டு இருக்க. மீனாவை பார்த்துட்டு நிக்கிறாங்க அரசி. இந்த பையில இருக்கிறதெல்லாம் பணம் இல்ல, எல்லாருக்கும் கிஃப்ட் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓஹோ அப்படிங்கிறாரு பழனி. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதை கொண்டாடுறதுக்காக வீட்டுல இருக்க 50 பேருக்காகவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அடி சக்க நானா சூப்பரப்பா மச்சான் பாத்தீங்களா அப்படின்னு பழனி சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷமா ஆர்ப்பரிக்க, ஏண்டா 10 லட்சம் ரூபாய லஞ்சமா கொடுத்துட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன பங்கு சம்பளம்னு வாங்கி அதுல இத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்கிறான், இதுல சந்தோஷப்பட என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். அது கிஃப்ட் அது அப்படின்னு சமாளிச்சு அடங்கிக்கிறாரு பழனி. மாமா எப்படி பம்பர பாருங்கிறாரு சரவணன். அண்ணே என்னென்ன கிஃப்ட் அதை காட்டுங்கிறாங்க அரசி. இரு அரசி அப்படிங்கிற செந்தில் ஒரு இதை எடுக்க, ஏய் இருடா, கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாங்கின சம்பளத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வாடாங்கிறாங்க கோமதி. அவர் வாங்கின சம்பளத்துல 10 பைசா கூட மிஞ்சி இருக்காது. செந்தில் திடுக்கிட்டு போய் சம்பள காசா அப்படின்னு கோமதியை பார்க்க, முட்டு கொடுக்கறதுக்கு மீனா முன்னாடி வர்றாங்க. அத்தை சம்பளத்தை இப்பெல்லாம் கையில கொடுக்கறது இல்ல அத்தை, அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க, அக்கௌண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு மீனா முட்டு கொடுத்து முடிச்சிட, அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கிற செந்தில் ஆமாமா ஆமா அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஓஹோ சரி இருடா, அதுக்குள்ள அவசரப்படாத, போய் சாமியாவது கும்பிட்டுட்டு வாங்குறாங்க கோமதி. இல்லம்மா முதல்ல கிஃப்ட எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமான செந்தில் சொல்ல, டேய் அடிச்சிருவேண்டா போடாங்கிறாங்க கோமதி. போய் சாமி கும்பிட்டுட்டு வாடான்னு அவங்க சொல்ல, போனேன் அப்படின்னு கதிரும் சொல்ல, விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு வேண்டா வெறுப்பா செந்தில் அங்க இருந்து போக, போங்க நீன்னு மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க அரசி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு முனகிட்டு இருக்காங்க கோமதி. எல்லாரும் இங்க இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே பாக்குற செந்தில், ராஜி எங்கன்னு கேக்குறாரு. ஏன்பா ராஜின்னு கூப்பிடுறாரு. இதோ வரேன் மாமா அப்படின்னு அங்க வர்ற ராஜி, கூப்பிட்டீங்களா மாமான்னு கேக்குறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கோமதி கேட்க, உள்ளர தண்ணி குடிச்சிட்டு இருந்தேங்கிறாங்க ராஜி. அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, சொல்லுங்க மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு ராஜு கேட்க, இல்லப்பா 50 பேருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, அதான் கொடுக்கலாமேன்னு உன்னையும் கூப்பிட்டேன்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, ரொம்ப ஆர்வமும் சந்தோஷமா அரசி பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அம்மாவுக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி கோமதி முகம் பிரகாசமாயிடுது. அப்படின்னு பாண்டியனை பார்க்க, பாண்டியன் வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு. அவங்க முகம் அப்படியே 500 வாட்ஸா குறைஞ்சிடுது. அம்மா இது உனக்கு அப்படின்னு செந்தில் நீட்ட, இவங்க அதை கையில பிடிச்சிக்கிட்டு பாண்டியன் முகத்தை தான் பாக்குறாங்க. பாண்டியன் அப்படியே அசராம உட்கார்ந்துருக்க, பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குற கோமதி, புடவை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, அக்கா நீ என்னக்கா புடவையவே முன்னும் பின்ன பார்க்காத மாதிரி இவ்வளவு பூரி படையிற அப்படின்னு பழனி கேட்க, டேய் இவன் ஒருத்தன், இது என் மவன் வாங்கி கொடுத்த புடவை இல்ல அப்படிங்கிற கோமதி புடவைய தோல்ல வச்சு காமிச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்டா, இந்த கலர்ல 2 புடவை தாண்டா என்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி கலர்ல இருக்கு, ஆனா இவ்வளவு அழகா இல்லடா, இது ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படின்னு கோமதி பூரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு செந்தில் அடுத்த பாக்ஸ் எடுக்க, ஏண்டா சரவணா நீ என்னைக்காவது புடவை வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு சரவணனை வம்புக்கு இழுத்துட்டு, டேய் ஏண்டா பழனி இவ்வளவு வாய் பேசுறிய, அப்போல இருந்து நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியான்னு கேக்குறாங்க கோமதி. ஆமா வாங்கி கொடுத்துருக்கேன்லங்கிறாரு பழனி. கோமதி உடனே ஆச்சரியமாயி, எப்படான்னு கேக்குறாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பழனி சொல்ல, மனுஷனா நீ 10 வருஷம் முன்னாடி நடந்த கதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, அப்ப என் கையில என் ஆத்தா கொடுத்து வச்சிருந்த காசு கொஞ்சம் இருந்தது, அதனால உனக்கு என்னால புடவை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, இப்பதான் நான் காசை கண்ணுலயே பாக்கறது இல்லையே, அப்புறம் எங்க போய் அப்படின்னு பழனி யதார்த்தமா சொல்ல, பாண்டியன் பழனிய முறைச்சிட்டு இருக்காரு. வேணா உங்க புருஷங்கிட்ட சொல்லி எனக்கு சம்பளம் கொடுக்க சொல்றீங்களா, வாரம் ஆனா ஒரு புடவை டான்னு எடுத்து கொடுத்துடுறேன் அப்படின்னு பழனி கேட்க, புடவையை விட புருஷன் தான் முக்கியம்னு நினைக்கிற கோமதி, ஏண்டா அவரை வம்பு கிழக்குலன்னு உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு கேட்க, பழனி பாவமா முழிக்கிறாரு. புடவையை திருப்பி பார்த்துட்டு பிரைஸ் டேக பாக்குற கோமதி, டேய் என்னடா 1300 போட்டிருக்குங்கிறாங்க, ஏம்மா கம்மியா இருக்கான்னு செந்தில் கேட்க, டேய் அதிகம்டா, ரொம்ப அதிகம்ங்கிறாங்க கோமதி. உனக்காக தாமா, பரவாயில்ல வச்சுக்கங்கிறாரு செந்தில். உடனே கோமதி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு மயில ஆர்வமா பார்த்துட்டு இருக்க, ஒரு பாக்ஸ் எடுத்து, அரசி இது உனக்கு அப்படின்னு எழுந்து நின்று கொடுக்குறாரு செந்தில். வாங்கிக்கிற அரசி, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு வாங்கி இமீடியட்டா பாக்ஸை பிரிச்சு, வாவ்
சூப்பர்னு, செம்ம கலரு, செம்ம டிசைன் அப்படின்னு அரசி சொல்ல பிடிச்சிருக்குல்லன்னு கேட்குறாரு செந்தில். அப்படின்னு அரிசி தலையாட்ட, ஏய் சுடிதார் மட்டும் இல்ல, அதுக்கு மேட்சிங்கா வளையல், ஜிமிக்கி அம்பட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு செந்தில் இன்னொரு பேக் எடுக்க, ஆ அப்படின்னு ஆச்சரியத்தை கன்னத்துல கைய வச்சு வெளிப்படுத்துறாங்க அரசி. இந்தான்னு கை நிறைய பாக்ஸா அள்ளி கொடுக்குறாரு செந்தில். ஐ அப்படின்னு அரசி ஜிமிக்கி எடுத்து ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, தங்கமா தம்பி அப்படின்னு தாங்க முடியாம கேட்டுடுறாங்க தங்கமயிலு. தங்கம் இப்ப வாங்குற அளவுக்கெல்லாம் வசதி இல்ல, ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாங்கி தருவேன் நீ அப்படிங்கிற செந்தில் அரசி பக்கம் திரும்பி, அரசி வளையல் சைஸ் கரெக்டா இருக்கான்னு கேக்குறாரு. இதோ பாக்குறேன்னு எடுத்து பாக்குறாங்க அரசி. வளையல் எடுத்து கையில போட்டு அந்த கடாயை காமிச்சு, அண்ணே நல்ல கிராண்டா இருக்குன்னு, சைஸும் கரெக்டா இருக்குன்னு அரசி சந்தோஷமா தலையாட்ட, இவரும் சந்தோஷமா தங்கச்சியை பார்த்துட்டு, நீ ஜிமிக்கி போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், போட்டு பாரு நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல அரசி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சுகன்யாவுமே ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அடுத்து அண்ணனுக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்து இந்தான்னு சரவணன் கிட்ட நீட்ட, டேய் எனக்கு எதுக்குடா அப்படின்னு அரை அடி தலையை பின்னுக்கு இழுக்கிறாரு. ஏன்னு என்னென்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, வாங்க மாட்டியா புடின்னு இதென்ன நீட்டுறாரு. ஏனாண்டான்னு சொல்ல, அட வாங்கிக்கன்னு சொல்ல, அட கொடுக்குறான்ல வாங்கிக்கிடாங்கிறாங்க கோமதி. சரவணன் கையில வாங்கிக்கிறாரு. என்னன்னு நீ இப்படி இருக்க அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க, பாருன்னு அவசரப்படுத்துறாங்க கோமதி. அவரு இது கிஃப்ட் ரேப்ப பிரிக்கிற மாதிரி பாக்ஸா வெளியே எடுத்து ஒரு லைட் எல்லோ கலர் ஷர்ட்டை கையில எடுத்து வச்சுட்டு பார்க்க, நல்லா இருக்கானேன்னு கேக்குறாரு செந்தில். நல்லா இருக்குடா, டேய் செந்தில் நீயே வச்சுக்கோ, நீ தானே ஆபீஸுக்கெல்லாம் போற அப்படின்னு அவர் திரும்ப நீட்ட, அட போன நீ வேற, எனக்கு நான் நிறைய வாங்கியிருக்கேன்னு, இது நான் உனக்காக வாங்கினது, நீ வச்சுக்கன்னு செந்தில் சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு சரவணன். தேங்க்ஸ்டான்னு அவரு சொல்ல அண்ணனை செல்லமா ஒரு முறைச்சிட்டு, இது கதிருக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு செந்தில். ஒரு இந்தாடான்னு ஒரு பேக் நீட்ட அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அண்ணன் முதுகுல தட்டி கொடுக்கறாரு கதிர். என்னென்ன இருக்கு உள்ளர, பேக்கிங்கே பயங்கரமா இருக்குன்னு கதிர் கேட்க, திறந்துதான் பாருங்கிறாரு செந்தில். திறந்து பார்க்க உள்ளர ஒரு ஆரஞ்சு ரெட் கலர்ல ஷர்ட் ஒன்று இருக்கு. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே தேங்க்ஸ்ங்கிறாரு கதிர். அண்ணே எதுக்குன்னே உனக்கு இந்த செலவெல்லாம் அப்படின்னு கதிர் கேட்க, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு கதிர். அப்ப போடு, அதோட உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு கதிர். கோமதி பெருமையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, பாண்டியன் முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. ராஜுகிட்ட ஷர்ட்டை காமிச்சு நல்லா இருக்கான்னு கேட்க, அவங்களும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஜாடையிலேயே தலையாட்டுறாங்க. அடுத்து பழனி மாம்ஸுக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வர, டேய் எனக்குமான ஆச்சரியமா கேட்கிறாரு அவரு. ஆமா மாம்ஸ் அப்படின்னு செந்தில் சொல்ல, சூப்பரு மாப்பிள, ஆனா நான் இவங்கள மாதிரி ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்க மாட்டேன், நீ என்ன கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் சரியா அப்படின்னு பழனி சொல்ல, ஏதோ பெரிய சோக்கு கேட்ட மாதிரி சிரிக்கிறாங்க மயிலு. சுகன்யாவும் அப்படின்னு பழனிய பார்த்து பெருமையா இருக்க, அட சிலுக்கு சட்டை பிரமாதமா இருக்கு மாப்பிள அப்படின்னு ஒரு ராயல் ப்ளூ ஷர்ட்டை உடம்புல வச்சு காமிக்கிறாரு பழனி. நிஜமாவான்னு செந்தில் கேட்க, சூப்பரு நான் ரொம்ப ஹாப்பிங்கிறாரு பழனி. அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டுற செந்தில், அண்ணே அன்னிக்கிட்ட கொடுங்கிறாரு. அப்படின்னு மயிலு ஆனந்த அதிர்ச்சியில இருக்க, நீயே கொடுறாங்கிறாரு சரவணன். என்னென்ன கொடுன்னு என்ன சொல்ல, கீழே உட்கார்ந்துருக்க மயிலு எழுந்து நிக்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு அந்த பாக்ஸ கையில வாங்கிட்டு சரவணன் எழுந்திருக்க, ஏன் தம்பி நிஜமாவே எனக்கான மயிலு கேக்குறாங்க. ஆமா உங்களுக்கு தானே செந்தில் சொல்ல, நிஜமாவா எனக்கா அப்படின்னு குதிச்சு குதூகலிச்சிட்டு இருக்காங்க மயிலு. ஓவர் ரியாக்ஷன்லாம் காட்டாதன்னு நினைக்கிற சரவணன் இந்தான்னு கொண்டு வந்து சாதாரணமா நீட்ட, மயிலு அந்த பாக்ஸ வாங்கி உடனே எடுக்க போக, இருங்க எல்லாரும் சேர்ந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்கிறாங்க மயிலு. இந்தாடா ராஜுகிட்ட குடுறான்னு கதிர்கிட்ட ஒரு பார்சல் கொடுக்கறாரு. இப்ப 4 பேருமா சேர்ந்து அதை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறவரு, பிரிக்கலாமா 1 2 3ன்னு எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்லி எல்லாரும் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாரும் பாக்ஸை ஓப்பன் பண்ண பஞ்சு மிட்டாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி ஒரு கலரில் புடவை இருக்கு. எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே மயில் பக்கத்தில் இருக்கவங்களத எட்டி பார்க்குறாங்க. பழனி என்னடா இதுங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க, ஏங்க என்னங்க இது, எல்லாரோட புடவையும் ஒரே கலர்ல இருக்கு, ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. புடவை விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கு, எல்லாருக்கும் என்ன கலர் பிடிக்கும் என்ன டிசைன் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் சண்டையை மூட்டி விட்டுற கூடாதுல்ல, அதான் அப்படின்னு சமாளிச்சு சிரிக்கிறாரு செந்தில். அதுக்கு தான் யூனிஃபார்ம் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, சூப்பரா இருக்கு தம்பி, ரொம்ப அழகா இருக்குன்னு சந்தோஷமா மயில சொல்றாங்க. சூப்பர்னுக்கிறாரு செந்தில். அவரு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையான்னு சுகன்யாவை பார்த்து கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு செந்திலுங்கிறாங்க சுகன்யா. எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன்ல நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க
அம்பட்டு பேருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எப்படி வாங்காம வருவேன் அப்படின்னு செந்தில் கேட்க கொஞ்சம் நிகழ்ச்சியோட பாக்குறாங்க சுகன்யா. உடனே மயிலு அவங்க புடவைய கோமதி கிட்ட நீட்டி, அத்தை நீங்களே பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு கேட்க கோமதி அதை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல அத்தைன்னு மயிலு கேட்க நல்லா இருக்குங்கிறாங்க. அவங்க மெயினா புடவைய பாக்குறத விட அதோட பிரைஸா பாக்குறவங்க நம்ம புடவையை விட 100 ரூபாய் கம்மி தானே திருப்தியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முகத்துல சந்தோஷமே வருது. அப்போ ராஜி, மாமா எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நிறைய செலவாயிருக்குமே அப்படின்னு ராஜி கேட்க, அட என்னப்பா நீ செலவை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்படியே போனா சூப்பரா விளங்கிடுவாடாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். அரசி அங்க இருக்க பேக்கை பார்த்துட்டு, அண்ணே அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த பேக்லயா, அது பாதாம் பருப்பு அப்படின்னு ஒரு பார்சல் எடுக்கிறாரு. பாதாமா அப்படின்னு அரசி கேட்டுட்டு இருக்க, இது எதுக்குடா இம்புட்டுன்னு கேக்குறாங்க கோமதி. அம்மா 10 பாதாம நைட்ல தண்ணியில ஊற வச்சு காலையில அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வையேமா, நம்ம பாடிக்கு அப்படியே செம்ம ஸ்ட்ரென்த்துமா, நம்ம உடல் மேனி அப்படியே பளபளக்கும் அப்படின்னு ஆட்ல நடிச்சிட்டு இருக்க. செந்தில் நம்ம கடையிலேயே பாதாம் இருக்குல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அண்ணே அது குவாலிட்டியே சரியில்லைண்ணே அப்படின்னு செந்தில் அசால்ட்டா சொல்ல, அதுவரையிலும் என்னமோ பண்ணி தொலைங்கிடான்ற மாதிரி உட்கார்ந்துருந்த பாண்டியன் முறைப்பா பாக்குறாரு. இவன் என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்னு பழனியும் சரவணனும் பார்க்க நைஸா பாண்டியனோட முகத்தை பாக்குறாங்க கோமதி. இவன் இன்னைக்கு வாங்க போறான் அப்படின்னு பழனி மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்க, அதோட அதுவும் இல்லாம கடையில குட்டி குட்டி பாக்கெட்டா தான் போட்டு வச்சிருப்பாங்க, ஆனா இது 1 கிலோ அப்படின்னு செந்தில் பேசிக்கிட்டே போக, ஐயோ இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க கோமதி. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்துரும்னு பீத்துறாரு செந்தில். டேய் செந்தில், இதெல்லாம் தேவையில்லாத செலவுடா, நம்ம கடையில இருக்கதை எதுக்கு வெளியில வாங்கணும் அப்படின்னு சரவணன் கேட்க, கடையில இருக்கதை எடுத்து சாப்பிட விட்டுட்டு தான் உங்க அப்பா அடுத்த வேலை பாப்பாருல்ல அப்படின்னு பழனி சமயம் பார்த்து குத்திடுறாரு. ஆமா மாம்ஸ்ன்னு ஆரம்பிக்கிற செந்தில் சிச்சுவேஷனை பார்த்துட்டு அப்படியே வாய மூடிக்க, ஏண்டா வாய மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடாங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. இலை நோகாம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறான்ல, அவன் தான் சத்துக்கு பத்தலன்னு சொல்லி பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடணும், உடம்ப வளைச்சு நெளிச்சு வேலை செய்யறவனுக்கு இதெல்லாம் எந்த தேவையும் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட சரவணன் பழனி எல்லாரும் பேசாம நின்றுறாங்க. கோமதி மட்டும் ஒரு அசட்டை சிரிப்போட, ஏண்டா எல்லாருக்கும் வாங்கினல்ல, அப்பாவுக்கு எதுவும் வாங்கலையான்னு கேக்குறாங்க. அதை எதுக்குடி நீ கேட்டுட்டு இருக்கங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. அதை எப்படி வாங்காம இருப்பேன், அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு ஒரு பேக்குள்ள கைய விட, பாத்தியாடா அப்படின்னு கோமதி பெருமையா பார்த்துட்டு இருக்க. செந்தில் எதையும் எடுக்கிறாரு. என்னடா அது சின்னதா இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க, அதை எடுத்துட்டு எழுந்து நிக்கிறாரு செந்தில். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். இந்தாங்கப்பான்னு பாக்ஸை நீட்ட பாண்டியன் திரும்பி கூட பார்க்கல. டேய் பிரிச்சு கூடுறா அப்படின்னு கோமதி சொல்ல பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க கவரை எடுத்து போட்டுட்டு வாட்சை வெளியே எடுக்கிறாரு செந்தில். உடனே கோமதி ஆ அப்படின்னு ஆச்சரியமா வாயில கைய வச்சுக்க, அரசி மொத்த பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. வாட்ச் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் மாப்பிள அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு பழனி. இந்தாங்க அப்படின்னு செந்தில் நீட்டிட்டு இருக்க பாண்டியன் திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்துருக்காரு. ஏங்க வாங்கிக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, உங்க வாட்ச் ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு, இந்த வாட்சை தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் புது வாட்ச் வாங்கி தரணும்னு தோணுச்சுங்கிறாரு செந்தில். ஏன் கோமதி, இந்த வாட்ச் பழசா இருந்தாலும் நேரத்தை சரியா தானே காட்டுது அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது சரிதான் இருந்தாலும்னு நீட்டிட்டே நிக்கிறாரு செந்தில். ஏண்டா நீ வேலைக்கு போய் எத்தனை மாசம்டா ஆகுது அப்படின்னு பாண்டியன் கேட்க, 1 மாசம் ஆச்சுங்கிறாரு செந்தில். 1 மாசம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிற, வாங்கின சம்பளத்தை பூரா இப்படி கிஃப்ட் வாங்கிய செலவு பண்ணனா குடும்ப செலவுக்கு என்னடா பண்ணுவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா, உன்னைய நம்பி 10 லட்சம் ரூபா அந்த புள்ள லோன் வாங்கி கொடுத்துருக்குடா அப்படின்னு சொல்ல செந்திலுக்கு அப்பதான் இந்த ஞாபகம் வந்து மீனாவை பாக்குறாரு. இப்படி செலவழிச்சிட்டு இருந்துடா எப்படி அதெல்லாம் கட்டுவ அப்படின்னு பாண்டியன் கட்டிக்கிறேங்கிறாரு செந்தில். கட்டிக்கலாம்னா எப்படி, அதுக்காக இந்த வீட்டை நீதான் பாத்துக்கணும்லாம் சொல்ல வரலடா, அடுத்து உன்னைய பாத்துக்கிறதுக்காவது உனக்கு செலவுக்கு காசு வேணும்ல, பணம் வந்து அடுத்த நிமிஷமே இப்படி செலவழிச்சு பழகுனா உன் வாழ்க்கை என்னத்துக்காகவும் உன் வாழ்க்கையை நீ எப்படி ஓட்டுவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். ஏண்டா நீ வேலை பார்க்குற ஆபீஸ்ல பாவம் அவன் மொத்த குடும்பத்துக்கும் கிஃப்ட் வாங்கி தரணும், அதனால உனக்கு மட்டும் செலவு ஜாஸ்தியா வரும்னு நினைச்சுக்கிட்டு ஒருவேளை 10 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ, இல்ல நீ
படுற சிரமத்தை பார்த்துட்டு உனக்கு தினமும் சம்பளம் கொடுக்க போறாங்களா? டேய், ஞாபகம் வச்சுக்கடா, மீதி இருக்கிற 30 நாளையும் நீ ஓட்டணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஏங்க, அவன் ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், வாங்கிக்கோங்கிறாங்க கோமதி. ஆமாமா, ஆசை, பொல்லாத ஆசை. இங்க பாருடி, ஏதோ நம்ம வீடா இருக்க போய் இவனுக்கு சாப்பாட்டு செலவு மற்ற செலவெல்லாம் இல்லை. ஒருவேளை இவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்கன்னா இந்த செலவெல்லாம் இவன் தானே பார்க்கணும். வாங்குற சம்பளத்தெல்லாம் இப்படி ஒரே நாள்ல செலவழிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த மாதிரிலாம் இருந்தா இவன் எப்படி குடும்பத்தை சமாளிப்பான்? கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சாப்பாடு போடுறேன்னு சொல்லி காமிக்கிறீங்களாங்கிறாரு செந்தில். டேய் டேய் அப்படின்னு கோமதி பதற. நினைச்சேன்டா, நீ இப்படிதான் யோசிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன விஷயத்துல அது மட்டும்தான் உனக்கு புரிஞ்சுச்சாக்கும். நல்லது புரியல. 4 காசு கைக்கு வர்றதெல்லாம் கடவுள் செயலு. அப்படி வர்ற பணத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சு பார்க்கணும்டா. அதை விட்டுவிட்டு காசு வந்தவன உடனே செலவழிக்கணும்னு யோசிக்க கூடாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அறிவுரை சொல்றதெல்லாம் நாளைக்கு சொல்லிக்கலாமே, இன்னைக்கே எதுக்கு சொல்லணுங்கிறாங்க கோமதி. இதை பாருங்க, அந்த வாட்சை வாங்கிக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நாம எதிர்பார்த்த மாதிரியே ஏய் அதெல்லாம் எனக்கு வேணாண்டி அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ற பாண்டியன், கோமதி பசிக்குது, வா வந்து சாப்பாடு எடுத்து வைங்கிறாரு. இதை தான் பெரியவங்க 10 விரலால பாடுபட்டு 5 விரலால அள்ளி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிடணும் வா அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க முயல. கொஞ்சம் சங்கடமா இருக்க, அவருக்கு முடியல. கோமதி உடனே கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. இந்த பக்கம் கதிர் அவருக்கு ஒரு சப்போர்ட் கை கொடுக்கறாரு. காலில் அடிபட்டு இருக்கிறதுனால அவரு கொஞ்சம் தயங்கி தாங்கி நடந்துட்டு இருக்க. சரவணன் கூட்டிட்டு போறாரு. செந்தில் கையில வாட்ச வச்சுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, நீ தப்பா நினைக்காத, அவருக்கும் சந்தோஷமா தாண்டா இருக்கும். அடுத்த மாசம் நீ என்ன செய்ய போறன்னு நினைச்சுதாண்டா இப்படி பேசியிருப்பாரு, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு மகனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. கோமதின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். ஆதரவா செந்திலோட கையில ஒரு தட்டு தட்டிட்டு போறாங்க கோமதி. உங்க அப்பாவுக்கு இப்படி தூம்னு செலவு பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அதான் அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு, நீ ஒன்னும் வருத்தப்படாத என்ன அப்படின்னு பழனி சொல்ல. இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாரா அப்படின்னு கதிர் கத்த. டே, நீ கொஞ்சம் அமைதியா இருடா, பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு பழனி கதிரப்பாட்டு ஜாட காட்ட. செந்தில் கொஞ்சம் ரொம்பவே கோவமா அந்த வாட்ச பாக்ஸ்குள்ள வைக்கிறாரு. செந்தில் ரொம்ப அப்செட்டா ரூம்குள்ள போறத பார்த்து எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டா பாக்குறாங்க. டேய்னு பழனி கூப்பிட செந்தில் உள்ளர போயிடுறாரு. அரசி கொஞ்சம் சங்கடமா தயக்கமா மீனாவை பார்க்க. நான் தான் அவர்கிட்ட படிச்சு சொன்னேன், கேட்கிறாரா அவரு அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க மீனா. ரூம்குள்ள வர்ற செந்தில் பாலை தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி அந்த வாட்ச் பாக்ஸை இந்த கைக்கு அந்த கைக்கும் தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து அவர் பண்றத செம்ம காமெடி பாருங்க. பாக்ஸ்ல இருந்து திறந்து வாட்ச் எடுக்கிறவரு அவரோட ரைட் ஹேண்ட்ல கட்டிக்கிட்டு 2 கையையும் முகத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த வாட்ச்ல டைம் கரெக்டா காட்டுது இல்ல எந்த வாட்ச் நல்லா இருக்குன்னு பாக்குறாரான்னு நமக்கு தெரியல. அப்போ மீனா உள்ளர வர்றாங்க. அந்த ஜீவராசி வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்க. மீனாவும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க 2 கையிலையும் 2 வாட்ச் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க. வேண்டுதல்ங்கிறாரு செந்தில். எந்த கோவிலுக்குன்னு அதே நக்கலோட அவங்க கேட்க செந்தில் முறைக்கிறாரு. எந்த சாமி 2 கையிலையும் வாட்ச கட்டிக்கிட்டு வேண்டுதல் பண்ண சொல்லிச்சின்னு கேட்டேன்னு அவங்க கேட்க. ஏண்டி, இதை நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேங்கிறாரு. எதை வாங்கிட்டு வந்தீங்கிறாங்க மீனா. எல்லாருக்கும் கிஃப்ட் தான் அப்படின்னு செந்தில் சொல்ல. ஆமா, வாங்கிட்டு வந்திய அப்படின்னு மீனாவும் சொல்ல. அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு அம்புட்ட பேருமே நான் கொடுத்த கிஃப்ட வாங்கிக்கிட்டாங்க. இவருக்கு மட்டும் என்ன வந்துச்சான் அப்படின்னு செந்தில் சொல்ல. தெரியாத மாதிரி எவருக்குன்னு கேக்குறாங்க மீனா. செந்தில் டென்ஷன் ஆகி முறைக்க. சரி, துண்டா பேசாதீங்க, முழுசா சொல்லுங்கிறாங்க மீனா. எங்க அப்பாவைத்தான் சொல்றேன், நான் கொடுத்த கிஃப்ட வாங்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு செந்தில் கோவமா கேட்க. அதுக்குதான் இப்படி 2 கையிலயும் 2 வாட்ச கட்டிட்டு போராடிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு மீனா கிண்டலா கேட்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல. நானும் சீரியஸா தாங்க கேக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல. இதுவரைக்கும் அவர் எனக்காக எதுவுமே செஞ்சதில்ல அப்படின்னு செந்தில் சொல்ல. அப்படிலாம் சொல்லிடாதீங்கிறாங்க மீனா. சரிடி, இதுவரைக்கும் அவர் எனக்கு நீ எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்ல, என் பிறந்த நாளைக்கு கூட அவர் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லையே. வருஷம் தீபாவளிக்கு 200 ரூபாய்க்கு ஒரு சட்டை, 300 ரூபாய்க்கு ஒரு பேண்ட்னு வாங்கி கொடுப்பாரு, அம்பட்டுதான். அதை தாண்டி அவர் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அந்த வலி வேதனை எல்லாமே என் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை எதையுமே காட்டிக்காம அவருக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை அவர் சந்தோஷமா வாங்கி இருக்கணும்ல அப்படின்னு செந்தில் கேட்க. வாங்கி இருக்கணும் தாங்கிறாங்க மீனா. ஆனா வாங்கலையே, அதுக்கு எதுக்கு இம்புட்டு கோவம் அப்படின்னு மீனா சொல்ல. அவருக்கு நான் இலக்காரன் தான் மீனா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. அவரோட ரைட் ஹேண்டை எடுத்து வாட்சை கழட்டுறாங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க
சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு கலட்டுற அப்படின்னு அவர் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு இருக்க. மீனா எந்த பதிலும் சொல்லாம வாட்சை கையில கழட்டி எடுக்கிறாங்க. மறுபடியும் பாக்ஸ்குள்ள வச்சு இந்த வாட்சை அப்புறமா மாமா கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இனிமேலாம் நான் கொடுக்க மாட்டேன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு செந்தில். இம்புட்டு கோவம்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுங்கன்னு மீனா சொல்ல, இம்புட்டு பொறாமையும் ஒரு மனுஷனுக்கு ஆகாது அப்படின்னு செந்தில் சொல்ல, பொறாமையான்னு கேக்குறாங்க மீனா. யாருக்கு பொறாமைன்னு அவங்க ஆச்சரியமா கேட்க, எங்க அப்பாவுக்கு தான். நான் வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன்னு அவருக்கு பொறாமை அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க எந்த அப்பாவாவது பசங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களான்னு மீனா கேக்குறாங்க. எங்க அப்பா கண்டிப்பா படுவாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, புரிஞ்சுக்காம பேசாதீங்க, மாமாவோட பாயிண்டே வேறங்கிறாங்க மீனா. என்ன பெரிய பாயிண்ட், லா பாயிண்ட் அப்படின்னு செந்தில் சலிச்சுக்க. சரி மாமாவோட பாயிண்ட விடுங்க, இப்ப என்னோட பாயிண்ட கேளுங்கிறாங்க மீனா. என்ன உன் பாயிண்ட் அவரு கேட்க, உங்களுக்கு எம்புட்டு சம்பளம்னு கேக்குறாங்க மீனா. எல்லாம் புடிச்சது போக 37,000 ரூபாய் அப்படின்னு செந்தில் சொல்ல, எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அத நீ ஏன் கேக்குற அப்படின்னு செந்தில் அசால்ட்டா சொல்ல, நான் கேட்காம வேற யார் கேப்பா சொல்லுங்கிறாங்க மீனா. 42,000 ரூபாய் ஆச்சுங்கிறாரு செந்தில். அவ்வளவுதான். மீனாவுக்கு அதிர்ச்சியில தூக்கி வாரி போடுது. என்னது அப்படின்னு அவங்க மறுபடி கேட்க, 42,000 ரூபாய்ங்கிறாரு செந்தில். வாங்கின சம்பளம் பூராத்தையும் செலவு பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தா இங்க எக்ஸ்ட்ராவா வேற செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, எல்லா மாசமுமா இப்படி செலவு பண்ண போறேன்? மாசம் மட்டும்தான். மாசம் சம்பளம் வாங்கினது, அந்த சம்பளத்துல வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கினது, இது எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, சின்னதா ஏதாவது வாங்கலாம், இல்ல ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம், என்னமோ கடை வைக்க மாதிரி அம்புட்டு பொருளை வாங்கி குமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தானேடி, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து கடையில வேலை பார்த்திருக்கேன், என் கையில காசு பணத்தையே பார்த்தது இல்லடி, இதுவரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்குமே எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல, அவ்வளவு ஏன் நம்ம லவ் பண்ணும் போது கூட உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேனா? இல்ல சாப்பிட்டது கூட உனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல, எப்பவாவது முட்டை பப்ஸ் ஜூஸ்ன்னு சாப்பிடுவோம், அதுக்கு கூட முக்காவாசி நேரம் நீ தான் காசு கொடுப்ப அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்ப மீதி கால்வாசி நேரம் நீங்க தானே கொடுப்பீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுவும் எப்படி கொடுப்பேன்னு நினைக்கிற? கல்லாவுல இருந்து திருடிட்டு வந்து தான் கொடுப்பேன். முதல் தடவையா ஏன் பணத்துல எந்த பயமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அம்புட்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்து எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வெள்ளம் மாதிரி அம்புட்டு சந்தோஷத்தையுமே கெடுத்து விட்டுட்டாருங்கிறாரு. ஏங்க நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. நான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தினமும் சிக்கனமாவே செலவு செஞ்சுட்டு இருந்தவரு நீங்க இப்படி தாம் தூம்னு செலவு பண்றத பார்த்த உடனேயே அவர் பயந்துட்டாருங்கிறாங்க மீனா. சரிதாம்மா, சரி மொத்த மாசம் சம்பளத்தையுமே நான் செலவு பண்ணிட்டேன், அடுத்த மாசம் சம்பளம் வரும்ல, அதுல நான் பொறுப்பா செலவு பண்றேன். 58-60 வயசு வரைக்கும் சம்பளம் வாங்க தானே போறேன், வர்ற எல்லா சம்பளத்தையும் ரொம்ப பொறுப்பா செலவு பண்றேன், போதுமா அப்படின்னு நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைக்கு 58-60 வருஷம் கணக்கு போடுறாரு செந்தில். மீனாவுக்கு யாருக்காக பேசுறதுன்னே தெரியல. அவங்க அமைதியா நின்னுட்டு இருக்க. செந்தில் தலைவாணி கடையில இருந்து அடுத்து ஒரு கவர் எடுத்து நீட்டுறாரு மீனா கிட்ட. இது வேறையா, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.